Welcome to Python Programming Series Part 13. இந்த வீடியோல நம்ம Dictionary Data Type பத்தி பார்க்க போறோம். Dictionary Data Type அப்படின்னா நம்ம வந்து values-ஐ எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா key and value pairs அப்படி ஸ்டோர் ஆகும். இது என்ன அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா curly brackets யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து ஆர்டர்ட் கலெக்ஷன். இங்க ஆர்டர்ட் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஆர்டர்ல கொடுக்கும்போது அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் நம்ம வந்து ஐட்டத்தை ஆடோ ரிமூவோ பண்ண முடியும் ஒன்ஸ் அதை டிக்ஷனரியை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம். இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை அலோ பண்ணாது. அதாவது இந்த இடத்துல டூப்ளிகேட்னா ரெண்டு ஐட்டம் வந்து ஒரே கீக்கு நம்மளால கொடுக்க முடியாது. அண்ட் இது ரொம்ப ஆர்கனைஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் வே டேட்டா ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வழியாகவும் நம்ம வந்து டிக்ஷனரியை மேக் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் டேட்டா பேஸ்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நேம் கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கு வந்து நான் வந்து கோலன் கொடுத்து வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து கீ. இது இங்க நேம்ங்கிறது கீ, பாலன் அப்படின்னு இங்க நான் வந்து கோலன் அப்புறம் இங்க கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூ. இப்போ வந்து இதுதான் வந்து இது ரெண்டோட பேர். இதுதான் வந்து டேட்டா டிக்ஷனரி அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து நான் வந்து இது கீ, இது வேல்யூஸ். அது மாதிரி இங்க ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது கீ, அதோட நம்பர் இது வந்து வேல்யூ. இப்படி நம்ம வந்து கீயும் வேல்யூவையும் பேரா கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் வந்து டிக்ஷனரி. இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது. இப்ப இந்த கீக்கு இதுதான் வேல்யூன்னு செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை மாற்ற முடியாது. இதுதான் நாட் சேஞ்சபிள். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து நான் வந்து டேட்டா பேஸ் கேட்குறேன் அண்ட் இது வந்துடுச்சு பாருங்க. இதோட டைப் கேட்டாலும் எனக்கு வந்து டிக்ஷனரி தான் சொல்லும். டிக்ஷனரி டைப் தான். அண்ட் இதோட லென்த் இங்க கேட்டிருக்கேன். லென்த்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இங்க 4 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, சோ வந்து எனக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 4 அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து மேக் பண்ணலாம்னு சொன்னோம். ஏற்கனவே நம்ம வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், டபுள் பிராக்கெட்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணோம். இப்ப செட்டு அப்படின்னா நம்ம செட்டுக்கு டபுள் பிராக்கெட்ஸ் கொடுத்தோம் இல்லையா. இப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிக்ஷனரிக்கெல்லாம் வந்து சிங்கிள் பிராக்கெட் கொடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இங்க இடத்துல வந்து நம்ம கீ யூஸ் பண்றோம், வேல்யூ யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வந்து டிக்ஷனரிக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சிங்கிள் பிராக்கெட்ஸ் கொடுத்தாலே நமக்கு வந்து அதை வந்து கரெக்டா டிக்ஷனரியை அது மேக் பண்ணிக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் கார் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பிராண்ட் அப்படின்னு ஒரு கீ கொடுத்துருக்கேன். அதுக்கு வேல்யூ டாடா மோட்டார்ஸ், மாடல் கீ அதுக்கு டாடா சஃபாரி அண்ட் இயர் 2021 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் டைப்பும் கேட்குறேன், எனக்கு வந்துடுச்சு. அண்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் இது வந்து செட் பிராக்கெட் கேர்லி பிராக்கெட்குள்ள நம்ம வந்து இதை கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து டிக்ஷனரி மேக் ஆயிடும். அடுத்து இது எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து கீ நேம் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல வந்து பிராண்ட் என்ன, இந்த கார் டேட்டா பேஸோட பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு பாருங்க. இதையே வந்து நம்ம கெட் மெத்தட்ல பண்ணாலும் நமக்கு அதே ரிசல்ட் தான் வரும். இந்த இடத்துல நம்ம வந்து இங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம பிராண்ட்னு சொல்றோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணி கெட் ஆஃப், நான் வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு பிராண்ட் வேணும். ஸோ கெட் ஆஃப் பிராண்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ எனக்கு சேம் டாடா மோட்டார்ஸே இங்கே வந்த மாதிரியும் இங்கே வந்துடுச்சு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். அடுத்தது வேல்யூஸ். இப்போ கீ மெத்தட்ஸ் இப்போ வந்து இங்கே நான் வந்து கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன். இந்த கார் டேட்டா பேஸோட கீஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு அது லிஸ்ட் வந்துடுச்சு பாருங்க. என்னென்ன கீஸ் இருக்குங்கிறத எனக்கு லிஸ்டா எனக்கு இங்க கொடுத்துடுச்சு. அதே மாதிரி நான் வேல்யூஸ் என்னங்கிறத வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடுச்சு. இப்படி நம்ம வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ஷனரியை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நான் இப்போ வந்து இதுல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன புதுசா ஒரு ஐட்டமே கொடுக்குறேன்.
இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து ஆல்ரெடி கீஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். பிராண்டு, மாடல், இயர்னு சொல்லிடுச்சு. நான் இப்போ புதுசா வந்து கார் டேட்டா பேஸுக்கு கலர்னு ஒரு கீயும் அதுக்கு வேல்யூவும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேஞ்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் எக்ஸ் கேட்கும்போது எனக்கு பாருங்க கலரும் இங்க வந்துடுச்சு. ஸோ இப்படி நம்ம வந்து கீஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதே மாதிரி வேல்யூஸும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த ஆல்ரெடி நான் வந்து இயர்னு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கீக்கு அதுக்கு வேல்யூ 2021 கொடுத்துட்டேன். நான் இந்த இடத்துல திரும்பி இயர்னு கொடுக்கும்போது எனக்கு இது வந்து இந்த 2021 வந்து சேஞ்ச் ஆகி 2022 சேஞ்ச் ஆயிடும். ஸோ இங்க நான் ரன் பண்ணும்போது பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இது வந்து பிஃபோர் சேஞ்ச் ஆனது. அப்போ வந்து வேல்யூஸ் கேட்டிருக்கேன், 2021 சொல்லுது. நான் இங்க இயர் 2022 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அகைன் எனக்கு 2022 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாதுன்னு சொன்னேன். ஏன்னா வந்து ஒரே கீக்கு நம்ம 2 ஐட்டம்ஸ் கொடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இங்கே பாருங்க இயர் 2021 கொடுத்துருக்கேன், அகெயின் இயர் 2023 கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் வந்து ஒரே கீ இருக்கு இல்லையா, அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லாஸ்டா என்ன கொடுக்குறோமோ அதை அது ஓவர் ரைட் பண்ணிக்கும். இப்போ வந்து நான் லாஸ்டா 2023 கொடுத்துருக்கனால எனக்கு இயர் 2023 வருது. இப்படி நம்ம வந்து நம்மளோட வேல்யூஸ் ஓவர் ரைட் ஆயிடும் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸோட. அடுத்தது வந்து ஐட்டம்ஸ் யூஸ் பண்றது. இப்போ வந்து கீஸ் வேல்யூஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு மொத்தமா நம்மளோட டேட்டா பேஸ்ல வந்து என்னென்ன இருக்கு கீ அண்ட் வேல்யூவோட பேரை நமக்கு செட்டா நமக்கு டப்புலா கொடுக்கும் லிஸ்டுக்குள்ள. இப்போ இந்த இடத்துல பாருங்க, டப்லா எனக்கு பிராண்டு டாடா மோட்டார்ஸ், மாடல் டாடா சஃபாரி அப்படின்னு லிஸ்டுக்குள்ள. இந்த இடத்துல நான் எப்படி இதை லிஸ்ட்னு சொல்றேன் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள வந்து எனக்கு நார்மல் பேரந்திசிஸ் வந்திருக்கு பாருங்க, இதை வச்சு சொல்றேன். ஸோ வந்து டப்பிள்குள்ள லிஸ்டா வந்துடும். அடுத்து இப்ப நம்ம செக் பண்றோம், அது இருக்கா இல்லையா அப்படி, அந்த கீ இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு நம்ம இன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இன் கீவேர்ட் யூஸ் பண்றது எப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து மாடல் இந்த டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்றேன். கார் டேட்டா பேஸ்ல இன் கீவேர்ட் யூஸ் பண்ணி மாடல் இருக்கா இல்லையான்னு சொல்றேன். இருந்ததுன்னா எனக்கு மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரிசல்ட் வரும். ஸோ எனக்கு இங்க இருக்கிறனால எனக்கு எஸ்ன்னு வருது. ஒருவேளை இல்லாத ஒன்றை நான் கேட்டேன் அப்படின்னா ரிசல்ட் எனக்கு பிளாங்கா இருக்கும், ஒண்ணுமே எனக்கு வராது. ஏன்னா நம்ம வந்து இஃப்ல வந்து இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் செக் பண்றதுக்கு. இருந்தா எனக்கு அது ரிசல்ட்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அது நமக்கு வரும். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து எந்த டேட்டா டைப்பும் வேல்யூஸ்ல கொடுக்கலாம். நம்ம இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த டேட்டா டைப் நம்பர் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அது எடுத்துக்கும். அண்ட் நம்ம வந்து அப்டேட் டிக்ஷனரி எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரி பண்ணலாம். ஏற்கனவே வந்து நான் வந்து ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக நான் பிரிண்ட் கார் டேட்டா பேஸ்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பிராண்டு மாடல் இயர் இருக்கு, இயர் 2023 இருக்கு. நான் இந்த இடத்துல அப்டேட் வந்து இயர் 2020 கொடுக்குறேன். ஸோ வந்து எனக்கு 2020 சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துலயும் நான் வந்து அப்டேட் வந்து புது ஐட்டமே நான் வந்து அப்டேட் பண்றேன். இந்த இடத்துல புதுசா நான் கலர்ஸ்னு ஒரு கீ கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை நான் லிஸ்ட்ல கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்க பாருங்க இங்க எடுத்துக்கிச்சு, லிஸ்டையும் எனக்கு இதுக்குள்ள எடுத்துக்கிச்சு. இப்படியே நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். அடுத்தது வந்து ரிமூவ், டிக்ஷனரி ஐட்டத்தை ரிமூவ் பண்றது. ரிமூவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாப் மெத்தட், பாப் ஐட்டம் மெத்தட், டெல் கீவேர்ட் அண்ட் கிளியர் மெத்தட். பாப் மெத்தட் அப்படின்னா பாப் மெத்தட் வந்து ஒரு கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், மாடல் அப்படிங்கிற இந்த கீ வந்து எனக்கு வேண்டாம் ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்றேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது இந்த மாடலையே எனக்கு மாடல் டாடா சஃபாரியவே எனக்கு தூக்கிடுச்சு பாருங்க. இப்படி நம்ம கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணா அது வந்து பாப் மெத்தட் மூலமா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து பாப் ஐட்டம் மெத்தட். இந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம். நம்ம வெறும் பாப் ஐட்டம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா நம்ம லாஸ்டா எதை இன்சர்ட் பண்ணோமோ அந்த ஐட்டத்தை அது தூக்கிடும். இந்த இடத்துல இயரை நான் கடைசியா கொடுத்துருக்கறனால இயரை ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுதான் பாப்க்கும் பாப் ஐட்டம்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அண்ட் டெல் கீவேர்ட், டெல்லில் வந்து நம்ம இதே மாதிரி தான். டெல்லில் நம்ம வந்து ஒரு கீ நேமை உள்ள கொடுத்தோம் அப்படின்னா
அந்த கீயை வந்து அந்த கீயும் அதோட வேல்யூவையும் அது தூக்கிடும். இந்த இடத்துல நம்ம வந்து நான் இங்க மாடலை தூக்கிடுன்னு சொல்றேன். ஸோ மிச்சம் எல்லாம் எனக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் டெல்லில் ஒண்ணுமே கொடுக்காம வெறும் டெல் அப்படின்னு மட்டும் அந்த டேட்டா பேஸை வந்து டெல் பண்ண சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆகும்னா எனக்கு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துடும், எரர் காட்டிடும். அண்ட் கிளியர் மெத்தட் வந்து சிம்பிளி நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எம்டி செட்டா நமக்கு கொடுக்கும், எம்டி டிக்ஷனரியா கொடுக்கும். அடுத்தது வந்து லூப். டிக்ஷனரி எப்படி லூப் பண்றது அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இன் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம லூப் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். இந்த எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட கீஸா இருக்கும். இந்த வந்து இந்த பிராண்ட் மாடல் கலர் இயர் தான் எக்ஸ்ல வரும். அண்ட் வந்து இப்படி யூஸ் பண்றதும் ஒண்ணுதான், நம்ம கீஸ் மெத்தட் யூஸ் பண்றதும் ஒண்ணுதான். அதனாலதான் நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க எனக்கு பிராண்ட் மாடல் கலர் இயர் வந்துடுச்சு. சேம் திங் இங்கேயும் எனக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு பாருங்க. ஏன்னா நான் 2 தடவை எக்ஸ கேட்கிறேன். இது இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான், இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். இப்ப எனக்கு கீஸ் வேணாம், எனக்கு அதோட வேல்யூஸ் வேணும் அப்படின்னா 1 by 1 அதோட வேல்யூவை எனக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், சிம்பிளி எக்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம், கார்ட் டேட்டா பேஸ்னு சொல்லி கொடுத்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரிண்ட் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுக்கணும். நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம வந்து எக்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நம்ம வந்து கார்ட் டேட்டா பேஸோட ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாதான் நமக்கு வேல்யூஸ் அது ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி கொடுக்காம நம்ம பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தாலும் நம்ம இங்க மேலேயே நம்ம இங்க கண்டிஷன்ல இன்க்கு அடுத்து நம்ம கொடுக்குற இந்த இடத்துலயே வந்து நம்ம வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணாலும் நமக்கு வேல்யூஸ் வரும். இது ரெண்டும் சேம். இங்க பாருங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் பிரிண்டோடது, இது அடுத்த பிரிண்டோடது, எனக்கு சேமா ரிசல்ட்ஸ் வருது. இப்படி நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஐட்டம் மெத்தட் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துல நான் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்கேன். இந்த வந்து டாட் ஐட்டம் மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளி நான் வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. எக்ஸ் ஒய்ங்கும் போது கரஸ்பாண்டிங் எக்ஸுக்கு ஒய் அதை வந்து அதுவே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிராண்டு மாடல் கலர் இயர் 4மே எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு பாருங்க. இப்போ டிக்ஷனரியை காப்பி பண்றது சிம்பிளா நம்ம வந்து டிக்ஷனரி 2 ஈக்குவல் டு டிக்ஷனரி 1 இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டிக்ஷனரி 1 ரெஃபர் பண்றதுக்காண்டி நம்ம வச்சிருப்போம். ஆனா வந்து டிக்ஷனரி 2 நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணா டிக்ஷனரி 1ம் சேஞ்ச் ஆயிடும். இது ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பில்டின் மெத்தட், இது டிக்ஷனரி மெத்தட்ல வந்து இந்த காப்பி மெத்தடுங்கிறது பில்டின் மெத்தட். ஸோ நம்ம காப்பியை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சிம்பிளா நம்மளோட ஐட்டம் எல்லாமே காப்பி ஆயிடும். இங்க பாருங்க நான் இந்த இடத்துல வந்து மை டிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணி இதோட காப்பியை நான் அதுல வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். அப்ப எனக்கு மை டிக்டும் வருது, கார்ட் டேட்டா பேஸும் வருது. இப்படி நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு வகையா இதை காப்பி பண்றது டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இதுவும் நான் வந்து டிக்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் வந்து கார்ட் டேட்டா பேஸை வந்து மை டிக்ட்ங்கிற இந்த வேரியபிள் நேம்ல சேவ் பண்றேன். ஸோ அகெயின் எனக்கு பாருங்க காப்பி வந்துடுச்சு. அண்ட் நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னா நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். இதுக்கு உள்ள நான் வந்து ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு இன்னொரு டிக்ஷனரி, ஸ்டூடெண்ட் 2ன்னு இன்னொரு டிக்ஷனரி, ஸ்டூடெண்ட் 3ன்னு இன்னொரு டிக்ஷனரி, அதாவது நிறைய டிக்ஷனரிஸை ஒரு டிக்ஷனரிக்குள்ள நான் சேவ் பண்றேன். இதுதான் நெஸ்டட் டிக்ஷனரி. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 1க்குள்ள இது கீ, இது வேல்யூஸ், இந்த மாதிரி நம்ம கீ வேல்யூஸ் யூஸ் பண்றேன். ஸ்டூடெண்ட் 2க்கு வேற நேம், அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீஸ் நேம் அண்ட் இயர் தான், ஆனா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் நெஸ்டட் டிக்ஷனரி. இப்ப இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் டிக்ஷனரிங்கிறது இங்க நான் இந்த கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி தான் அவுட்டர் டிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் டிக்ஷனரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன வேணும் அப்படிங்கறத ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் 3யோட இயர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ வந்து இப்படி நம்ம வந்து நெக்ஸ்டட் டிக்ஷனரியை இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து நான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு நேம் சந்துரு அண்ட் மார்க்ஸ் 78 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து மார்க்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிம்பிளி நான் ஸ்டூடெண்ட் ஐடியோட ஸ்கொயர் பிராக்கெட்ல
மார்க்ஸ் இந்த இடத்துல வந்து கீ மார்க்ஸ் இல்லையா, மார்க்ஸை வந்து சேஞ்ச் பண்ணு, 78 67 சேஞ்ச் பண்ணுன்னு சொல்றேன். எனக்கு ரிசல்ட்ல 67 வந்துருச்சு பாருங்க. இப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இதுல நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு டிக்ஷனரியில. நான் வந்து ஒரு சிலதை வந்து எக்ஸாம்பிள்ஸோட நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது இல்லாம இருக்கு. நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசிர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.